வெல்கம் டு கேசிபி டிவி. அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சுட்டு தேர்தல் திருவிழாக்கு தயாராகிட்டு இருக்கிற நிலையில 2021 ஆண்டு நடைபெறும் தேர்தல் பலமுனை அரசியல் காணும் நிலையில டெல்லியின் விவசாயிகளின் போராட்டம் தமிழக அரசியல் களத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. வேளாண் சட்டங்களால தொடரும் போராட்டங்கள் ஒரு புறம் இருக்கையில இதற்கான தீர்வு யார் கையில இருக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளியில. தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. டெல்லியில் விவசாயிகளின் போராட்டம் அனல் அடிக்குது. அந்த அனலோட தாக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் குறிப்பா தமிழகத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அனல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் டெல்லியின் விவசாயிகளின் போராட்டத்தை வச்சு ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணத்திற்கு பிறகும் 24வது நாளாக டெல்லியை விட்டு நகராமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள். இதற்கிடையே மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழி நடத்துகிறார்கள் கூறியிருக்கிறாரு. 6 மாதங்கள் கழித்து வேளாண் சட்டங்களை எதிர்ப்பது ஏன்னு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. தமிழக முதல்வர் எடப்பாடியார் வேளாண் சட்டங்களை இடைத்தரகர் அதாவது புரோக்கர்கள் எதிர்க்கிறார்கள் சொல்லியிருக்கிறாரு. இவர் சொல்றத பார்த்தா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இது இப்படி இருக்க வேளாண் சட்டங்களை விலக்கி சொல்ல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு தமிழக பாஜக தலைவர் எல் முருகன். இது இப்படி இருக்க தமிழகத்தில் எடுபட போவது வேளாணுக்கு எதிரான பிரச்சாரமா அல்லது ஆதரவான பிரச்சாரமானு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்லுங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் வேளாண் சட்டங்கள்? உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.